உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, இந்த வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னை நேர சந்திக்கிற போது நீங்கள் காட்டக்கூடிய அன்பும் ஆதரவும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நம்ம வார ராசி பலன்கள்ல ஒவ்வொரு வாரமும் கோச்சார கிரகங்கள் என்ன சொல்கின்றன, நம் வாழ்க்கையில் என்ன நடக்க இருக்கிறது என்பதை, என்ன விஷயங்களை சொல்கிறதோ அந்த விஷயங்களை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி இந்த வாரம் நம்ம பார்க்க போவது 2026 வருஷத்துல பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போறோம். இந்த வாரத்துல சந்திர பகவான் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பயணத்தை ஆரம்பிக்கிறார். துலாம் ராசி சுவாதியில் ஆரம்பிச்சு அவருடைய பயணம் என்ன ஆகுறதுன்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் நிறைவாகிறது. எனதருமை மேஷ ராசி என்பர்களே, இந்த வாரம் என்னவெல்லாம் விசேஷம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம், பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி, அதாவது மாசி மாதம் 1ஆம் நாள் சர்வ ஏகாதசி. இது ஒரு உயர்ந்த விரதம், எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம். நம்ம வயத்தை காலியா போட்டு அன்னைக்கு மறுநாளைக்கு நம்ம அகத்திக்கீரை இதையெல்லாம் சாப்பிடுகிற போது நம்முடைய வயிறு சுத்தமாகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வருது. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன அவசியம்னா, நோய் எதிர்ப்பு சக்தி மிக அவசியம். சனி பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். 7.5 சனி ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. ஒரு 30 வயசுக்கு குறைவா உள்ளவாட நீங்க இருக்க, ஒரு புது ஜாப்புக்கு நீங்க இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், ரொம்ப நன்னா அமையும் ஜாப். கொஞ்சம் பிக்கல் பிடுங்கல் இருக்கு. வேலை பார்க்குற இடத்துல உங்களை நிந்தனை பண்றதுக்கு, உங்களை கீழே தள்ளுறதுக்கு, தவறான அட்வைஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் இப்ப சூழ்நிலைகள் அங்க இருக்கு. புரிஞ்சு நடந்துக்கணும். ஒரு ஆபீஸ்ல ரொம்ப வருஷமா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. உங்க கீழே இருக்கிறவாளுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ உங்க மனசு துணியம், போய் கேட்போம், ஏன் எனக்கு கொடுக்கல, நீங்க கொடுக்க வேண்டிய ப்ரமோஷனை கொடுக்கல அப்படின்னு கேட்கறதுக்கு மனசு துணியும். கேட்பள், ஒரு நியாயம் இருக்கும். இன்னும் சில இடங்கள்ல உங்க ஆபீஸ்ல உயரதிகாரி உங்களை கூப்பிட்டு, எப்போ ஒரு கூடுதல் பொறுப்பு ஒன்று வருது, ஒரு எக்ஸ்ட்ரா பொறுப்பு ஒன்று நீ வருது, அதை செய், உனக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் வரும், நான் பார்த்துட்டே இருக்கேன், உனக்கு கவனிச்சுட்டே இருக்கேன், உனக்கு சரியான இன்க்ரிமெண்ட் இல்லை. இப்ப நீ எடுத்துக்க போற போர்ட்போலியோ உனக்கு நல்ல வகையான இன்க்ரிமெண்ட் கொடுக்கும். நீ பழசை இல்லை, நீ ஏற்கனவே பார்த்துருக்கிற வேலையை முழுசா விடணும்னு நான் சொல்லலை. இந்த பொறுப்பை நீங்க எடுத்து செய், அதையும் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பழைய பொறுப்பு ஆல்ரெடி நீ பார்த்துட்டு இருக்க, அதற்கு வேறு ஆளை நியமனம் செய்வார்கள். அதில் ஏமாந்து போகாதீர்கள். இருப்பதும் போகும், செல்லக்கூடிய வேலையும் கையை விட்டு போயிடும். அப்போ நாக்கிலே தேன் தடவி அவர்கள் பேசுகிறார்களே தவிர அதுல உண்மை இல்லை. அதை புரிஞ்சுட்டா போதும். வேலை விஷயத்துல யங்ஸ்டர்ஸ் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேஷராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் எங்க பிள்ளையார் இருக்காரோ அவர் நமஸ்காரம் பண்ணணும். டெய்லி பிள்ளையார் பூஜை பண்ணணும். பிள்ளையாருக்குள்ள எல்லா தெய்வங்களும் இருக்கா. பிள்ளையார் பூஜை பண்ணும்போது பெரிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி. மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் இப்போ 10ஆம் இடத்துல இருக்கார். ஒரு உயர்ந்த வெற்றி கிடைக்க போறது, அதிகார பதவி கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. அரசு வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணணும். இப்போ பண்றது நமக்கு யோகம். சகோதர உறவுகள்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இப்ப நம்ம முயற்சி எடுக்கலாம், நன்மை தரும். அதே நேரத்துல உயர் அதிகாரிகள் பல பேர் நமக்கு எதிராக நடந்து கொள்வார்கள். நல்லவரை போல் நடந்து நம்மளை கெடுக்க நினைப்பார்கள். எச்சரிக்கை வேணும். படிப்பு விஷயங்கள்ல மாணவர்களுக்கு சில தடைகள் இருக்கு. ரிசர்ச் ஓரியன்டட் எஜுகேஷன் படிக்க நினைக்கிறவர்களுக்கு சில தடைகள் இருக்கு. தாய்மாமனுக்கு உடல் நலம் பாதிக்கப்படலாம், கவனம் இருக்கணும்.
லைஃப் பார்ட்னரோட சிலருக்கு கருத்து மாறுபாடு வரும். நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவ ஒண்ணு சொல்லுவா, கருத்து மாறுபாடு வரும். ஆனாலும் செல்வ நிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எனதருமை ரிஷபராசி என்பர்களே, சுக்கிர பகவான் சனியோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கார் 10ஆம் இடத்துல. ரொம்ப விசேஷம். ஆக்சுவலா வாக்கியப்படிதான் சனி 10ஆம் இடத்துல இருக்கார். திருக்கணிதப்படி லாபத்துக்கு போயிட்டார். இந்த சுக்கிர பகவான் இப்ப 10ஆம் இடத்துல இருக்கார். அப்படிங்கிறது 10ஆம் இடத்துல சூரியன், புதன், ராகு, சுக்கிரன். சுகஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல கூட புதன் இணைஞ்சிட்டு இருக்கார். நிபுணத்துவம் வரும். கல்வியில் நல்ல நிபுணத்துவம் வரும். அந்த காலங்களில் சொல்லுவாங்க, டெய்லி நல்ல கணக்கு போட்டு பாரும்பாங்க, வெண்டைக்காயை சாப்பாட்டை சேர்த்துக்கோம்பாங்க. இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டால் கணித ஆற்றல் வரும் என்று நம்முடைய குடும்பத்துல வீட்டுல பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? நல்ல நிபுணத்துவம் உங்களுக்கு கணிதத்துல ஏற்படும். சில பேர் அப்பாவுடைய பிசினஸ் போய் எடுத்து செய்வீங்க. சொத்து விஷயங்கள்ல மட்டும் ஒரு முரண்பாடு வரும். அப்பா ஒரு நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பார், உங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கும். உங்களில் சிலருக்கு இல்ல ஏதோ பிரச்சனை இருக்கும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அப்பா நீ வேலைக்கு போனதெல்லாம் பொருளோட பிசினஸ் பண்ணதெல்லாம் ஒரு வீட்டுல இருப்பீங்க. உங்கள் அப்பா இப்ப அது கேட்க மாட்டார். உனக்கு தான் வயசாகி போச்சே வீட்டுல இருறேன் அப்படி கூட கோபமா சொல்லுவீங்க, கேட்க மாட்டார். உங்கள் தந்தை அவர் எவ்வளவு அலைஞ்சின்னு இருக்காரோ, எவ்வளவு தொழில் செய்து இருக்காரோ, அந்த சுறுசுறுப்பா இருக்காரோ, அதுதான் அவரை வாழ வைக்கிறது. அதை புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு தன்னுடைய வேலையை விட்டுட்டோ இல்லை தான் சம்பாதிப்பதை விட்டு விட்டோ ஒரு வீட்டில் சும்மா உட்கார்றாரோ, அவருக்கு எல்லா வகையான ப்ராப்ளங்களும் வந்து தாக்கும். இது உங்க அப்பாவே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். வீட்டில் சும்மா இருப்பான்னு அப்பாட்ட இப்ப சொல்லக்கூடாது. ரிஷபராசிக்காரன் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார், 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நண்பர்கள், தவறான நண்பர்கள் ரிஷபராசிக்காரனுக்கு இப்போ அமைவார். தவறான பழக்கத்துக்கு கூப்பிடுவாங்க. அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சில டிசிஷன், உங்க ஆபீஸ்ல உங்க வேலை சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய சில டிசிஷன் உங்களுக்கு பாதகமாகவும் இருக்கலாம் இந்த வாரம். அதே நேரத்தில் பாக்கியத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். 7 குடைவர் 9 இருக்கார். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு வரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான சில தடைகள் நிவர்த்தி ஆகும். நல்ல பண வரவு வரும். காசு பணம் துட்டு வேணுங்க, எனக்கு லேட் ஆகிட்டே இருக்குங்க, பண வரவு வேண்டியிருக்குங்க அப்படிங்கிற பண வரவு வரும். புதிய சொத்து வாங்கணும்னு நினைக்கிறேங்க, வாங்க முடியும். சகோதரர்களோட நல் உறவு மலரும். இளைய சகோதரனோடு இருந்த பிணக்கு தீரும். பயணங்கள், சொத்து விற்கணும் வாங்கணும் அது சம்பந்தமான பயணங்கள் அமையும். இந்த வாரம் திருப்திகரமா அமையும். புதுசா வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வண்டி வாகனங்களில் செல்கிற போது கூடுதல் கவனமாக இருக்கணும். நம்ம ரோடுகளில் போகும்போதோ மலை வளைவுகளில் போகும்போது ஆக்சிடென்ட் சோன் கவனமா இருக்கும் போட்டுப்பாடா இல்லையா? அப்படி ஜோதிடத்துல கிரகம் இப்ப நமக்கு சொல்றது கவனமா இருங்கோ அப்படின்னு காட்டுறது. அதே மாதிரி ஹெல்த் விஷயம், ஒரு ப்ராப்ளம் வந்தா உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். மெடிக்கல் அட்வைஸ் எடுக்க தயங்கக்கூடாது. மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் ரொம்ப நல்ல நிலைமையில 9ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருக்கார். மிதுன ராசிக்கு நடுநாயகமாக விளங்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ராகு அதிபதி. அந்த ராகுவோடு புதன் சேர்ந்திருக்க. ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைப்பார்கள் சில மாணவர்கள், நல்ல வாய்ப்பு வரும்.
இப்பெல்லாம் ஃபாரின் கண்ட்ரிஸ் தன்னுடைய பாலிசிகளை மாத்திட்டே இருக்கு. என்னுடைய நாட்டு குடிமக்களுக்கு தான் முதல் உரிமை, பிற நாடுகள்ல இருந்து வரவாளுக்கெல்லாம் அவ்வளவு நாங்க ஈஸியா கொடுத்துட மாட்டேன் சீட்டு அப்படிங்கிறது ஒரு நாடு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாலிசியை வச்சுட்டு இருக்கா. அந்த சூழ்நிலையிலும் வெளிநாடு வாய்ப்பு, வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு நம்ம மாணவர்களுக்கு அமையும். சுவாதி நட்சத்திரத்துல தான் இந்த வாரம் பிறக்கிறது. ராகு 9ஆம் இடத்துல இருக்கார். 5ல சந்திரனும் 9ல சூரியன் முதல் ராகு சுக்கிரன் அமைவதும் உங்களுக்கு யோகமே. இந்த வாரத்துல உங்களுக்கு நல்ல பண வருமானம் வரும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருந்தால் திருமணம் அமையும். காதல் விஷயத்துல உங்கள் காதலரோடு உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். சில உரசல்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அப்பாவுடைய உடல் நலத்துல அதிக கவனம் எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அலுவலகத்துல உயரதிகாரி பிரச்சனை செய்வார். டீம் லீடர் வேணும்னே பிரச்சனை பண்ணுவார். பேங்க் மேனேஜர் வேணும்னே உங்களுக்கு அதிக ஒர்க்கை உங்கள்கிட்ட கொடுப்பார். தீர்க்க முடியாத கடன் ஒன்றை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த வாரம் கடன் வாங்குவதை தவிர்க்க. கடனை வாங்கிட்டு அப்புறம் அடைக்க முடியலையே, குடும்பத்தை கவனிக்க முடியலையே வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணணும். பிசினஸ்ல நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சிகள் பண்ணுவோம், நல்லா அமையும். ஒரு வாசல் மூடி மறுவாசல் திறப்பான் இறைவன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இப்போ ஒரு நாட்டுல வாய்ப்பு இல்லைன்னா இன்னொரு நாட்டுல ட்ரை பண்ணுவது கிடைச்சிடும். பிசினஸ் வாய்ப்பு கிடைக்கும். கடகராசி என்பர்களே, சந்திர பகவான் 4ஆம் இடத்துல, ராகு பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்துதான் இந்த வாரம் துவங்குகிறது. ஒரு கோபக்காரர் ஒருத்தரை பார்ப்பீங்க. நீங்க இந்த வாரம் மிகுந்த கோபப்படக்கூடிய கிளையன்ஸ் நீங்க பார்க்கலாம், கஸ்டமர்ஸ் நீங்க பார்க்கலாம். பிசினஸ்ல ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்குறீங்க, அலுவலகத்துல வேலை நெருக்கடிக்கு இடையில ஒரு கஸ்டமர் வந்து உங்களை பார்த்து அவர் சொன்ன காரியம் நடக்கலையேன்னு உங்கள்ட்ட கோபப்படுவார். நான் வந்து ரொம்ப நேரம், நீங்க ஒரு பேங்க்லயே ஒர்க் பண்ற, உங்க வேலையில மும்முரமா இருப்பீங்க. வரக்கூடிய கஸ்டமர் ரொம்ப நேரமா என்ன காக்க வைக்கிறீங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க பேங்க்ல அப்படின்னு கேட்பார். இப்படி வாடிக்கையாளர்கள், கோபப்படும் வாடிக்கையாளர்கள் இந்த வாரத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். நிறைய பேருக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகும். கடகராசிக்காரர்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகும். அற்புதமான ஒரு இடம் உங்களுக்கு பிக்ஸ் ஆக போறது. இதுல என்ன ஒண்ணுன்னு கேட்டா, வரக்கூடிய ஒரு கோபக்காரரா இருப்பார். ஒரு ஜாதகத்துல திருமணத்துக்கு வரன் பார்க்கிற போது 7ஆம் இடம் சுத்தமா இருந்தா தரமான வாழ்க்கை அமையும்னு அர்த்தம். 7ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். பல பேர் கேட்பாங்க, மாமியாரால் பிரச்சனை வருமா, நாத்தனாரால் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்பாங்க. அது ஜாதகத்துல எப்படி பார்க்கிறோம்னா 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது பேர் களத்தர ஸ்தானம்னு பேர். 7ஆம் இடம் நன்றா சுத்தமா இருக்கணும். 7ஆம் இடத்தின் அதிபதி நல்ல கிரகத்தோடு சேர்த்திருக்கணும். அப்படி இருந்தாலும் நல்ல நல்ல குடும்பங்கள்ல உங்களுக்கு வாழ்க்கை அமையும். நல்ல சம்பந்தம், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல உறவுகள் அமையும். திருமணத்தினால் வரக்கூடிய உறவுகள். இப்ப 7க்கு அதிபதி சனி 9ஆம் இடத்துல இருக்கார். சில பேர் வந்து இந்த 2வது திருமணத்துக்கு இப்ப முயற்சி பண்ணுவீங்க. பிசினஸ் விஷயங்கள்ல பிசினஸ் விஷயத்தை விவகாரமா ஆக்கப்படாது. ரொம்ப மென்மையா நடந்துக்கணும். எந்த ஒரு பிசினஸ் விஷயத்திலும் அதிக கடன் வாங்குவதோ, அதிக எதிர்பார்ப்பு வச்சுப்பதோ கூடாது. டாக்ஸ் விஷயத்துல சிலருக்கு ப்ராப்ளம் வரும். டாக்ஸ் நோட்டீஸ் வரும் கடகராசிக்காரர்களுக்கு. இப்போ தாய்மாமனுடைய உடல் நலத்துல பாதிப்பு இருக்கலாம். கணவன் மனைவி உறவுல கூட அப்படி ஒரு கருத்து மாறுபாடு இருக்கும். சில பேர் எதிரி மாதிரி பழகுவாங்க மனைவிட்ட. சில பேர் காம கிழத்திக்கு ஆசைப்படுவாங்கிறாங்க. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃபுக்கு ஆசைப்படுவாங்கன்னு கிரகநிலைகள் காட்டுகிறது. கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்களே, சூரிய பகவான் ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான மாதம் மாசி மாதம். சிம்ம லக்னத்தில் பிறந்த வாழ்க்கெல்லாம் இப்ப யோகம். ராசிநாதன் ராசியை பார்க்கிறார்.
லக்னநாதன் லக்னத்தை பார்க்கிறார், நல்ல உயர்வு வரும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்க லைஃப் பார்ட்னர் டாமினேட் பண்ணுவாங்க. உங்களை விட மிகச்சிறந்த அறிவாளியாக உங்கள் வாழ்க்கை துணை இப்ப இருப்பார். இப்ப சிம்மராசி ஆண் இருக்கீங்க, உங்கள் மனைவி வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா அவர் வேலைக்கு சென்றால் உங்களை விட நல்லா சம்பாதிப்பார்னு அர்த்தம். 7ல் சூரியன் இருக்கும்போது உங்களை விட மிகப்பெரிய அறிவாளின்னு அர்த்தம். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒன்னும் சம்பாதிக்காம இருக்கீங்கன்னு மனைவியை பார்த்து கேட்குறீங்க வச்சுக்கோங்களேன். 7ல் சூரியன் இருந்து நீங்கள் உங்க ஜாதகத்தை அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய மனைவி வேலைக்கு சென்றால் பிசினஸ் பண்ணினால் உங்களை விட அதிகம் சம்பாதிப்பார்னு அர்த்தம். இப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும், பேரை கெடுத்துக்க கூடாதுல்ல நீங்க. அவர்கள் மிக திறமை வாய்ந்தவர்கள், புரிஞ்சுக்கோங்க. இப்ப 7ல் சூரியனும் புதனும் கூடியிருப்பது நல்ல காசு பண வருமானத்தை கொடுக்கும், விஐபிக்கள் நெருக்கத்தை கொடுக்கும். ஆனால் நண்பர்கள் முதுகில் குத்துவார்கள், உங்கள் நண்பர்களை பிரித்தாள சூழ்ச்சி நடக்கும். நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க, போட்டி கம்பெனி, உங்களுடைய பங்குதாரரை தன் பங்குதாரராக ஆக்கிக்கொள்ள முயற்சிப்பார்கள். இந்த காலகட்டத்தில் 6ல் செவ்வாய், எதிரிகள் மிக பலமாக உங்களை தாக்குவார்கள். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு நீங்க இருப்பீங்க, ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அரசு வேலை பலருக்கு கிடைக்கும், அதிகார பதவிகள் சிலருக்கு கிடைக்கும், பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நல்ல கடன் கிடைக்கும். விரையாதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, நிறைய பயணங்கள் அமையும். ஒரு நல்ல வாரம், நீங்கள் முன்னேறக்கூடிய வாரம். பிசினஸ்ல நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும், ஃபாரின் பயணங்கள் அமையும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் நடக்கும். கன்னிராசி என்பர்கள், புதன் பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒரு கன்னிராசி இளைஞர் நல்ல வேலை வாய்ப்பு வேணும்னா கிடைக்கும். கன்னிராசி இளைஞர்களுக்கு காதல் தான் சரியா அமைய மாட்டேங்குது. என்னங்க நான் நெருங்கி போய் பழகினா அந்த பொண்ணு விலகி போகுதுங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் லவ் பண்ணி ஜாலியா இருக்காங்க, எனக்கு மட்டும் காதலுக்கு ஆள் கிடைக்கலையேம்பீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன பாவங்க நாங்க செய்தோம் அப்படின்னு கேட்பீங்க. 6ஆம் இடத்துல புதன் நல்ல வேலை வாய்ப்பு தருவார். உங்களோட ஒர்க் பண்றதுக்கு நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க. நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க. மனைவியோட நிறைய கருத்து மாறுபாடு வரும். ஏன்னா அந்த ஆள் புரிஞ்சுக்கிடவே இல்லை எங்க வாழ்க்கையில, கல்யாணம் ஆகி இவ்வளவு வருஷம் ஆகி என்ன பிரயோஜனம், என் வீட்டுக்காரர் என்ன புரிஞ்சுக்கிடலன்னு மனைவி சொல்லுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்கள் கணவர் உங்களை ரொம்ப நேசிப்பார். இப்போ பூர்வீக சொத்து யோகம் உண்டு கன்னிராசிக்காரங்களுக்கு. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும். முருகனை வழிபட வேண்டும், அவன் அருளால். முருகுன்னு அழகுன்னு அர்த்தம். முருகுங்கிறது பகுதி, அண்கிறது மிகுதி, ஆண்பால் மிகுதி. முருகுதான் அதனுடைய அடிப்படை விஷயமா இருக்கு பாருங்க. முருகுன்னா அழகு, முருகன் அருளால் அற்புதமான குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிசினஸுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இளமையில உணவு பிரியர்களாக இருப்பார்கள். நல்ல உணவு சாப்பிடுறதுல ஒரு ஆசை இருக்கும். அதுவே வயதான பிறகு எனக்கு வயத்துல பிரச்சனை, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நான் அளவாத்தான் சாப்பிடுவேன், என்னால எல்லா நேரமும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. இளமையில் சாப்பிடுகிற போதே துளாராசிக்காரங்க எப்படி இருக்கணும், உணவு விஷயத்துல கட்டுப்பாட்டோட இருக்கணும். கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வயிற்றுக்கு ஏற்றுக்கொள்வதைத்தான் சாப்பிடணும். வயத்துக்கு எது ஒத்துக்கிடுமோ அதைத்தான் சாப்பிடணும். 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, இந்த கிரகநிலைகளை பார்க்கிற போது வயிறு விஷயத்துல கவனமா இருங்க.
சாப்பாட்டுல கவனமா இருங்க. நிறைய பேருக்கு காதல் மலரும், புதிய காதல் ஒன்று உருவாகும். துளாராசியை சேர்ந்தவர்கள் பலருக்கு இப்போ அதிகார வேலைகள் கிடைக்கும். அப்பாவின் மீது நேசம் அதிகரிக்கும். தந்தைக்கும் மகளுக்கும் இடையிலே அன்பு பெருகும். குடும்பத்துல திருமணம் விஷயங்கள் கைகூடி வரும். மகிழ்ச்சியா இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடித்த உடல்நல பிரச்சனைகள் எல்லாம், உங்களை பாதித்துக் கொண்டிருந்த உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல நீங்க தொடங்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக பேசுவீர்கள், நியாயமாக பேசுவீர்கள். வியாபாரம் சிறப்பாக அமையும். வேலை வாய்ப்பு, உங்கள் முயற்சி வெற்றி பெறும். விருச்சிக ராசி என்பர்களே, செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு ஜாதகத்திலும் ராசிநாதன் உச்சமாக ஆட்சியாக இருந்தால் வாழ்க்கை சிறக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா பிறருக்கு அடிமையாக வாழ்வார்கள். ராசிநாதன் அஸ்தங்கமாயிருக்கான்னு அர்த்தம். அடுத்தவருடைய கைப்பாவையாகவே சில பேர் வாழ வேண்டியிருக்கும். எவ்வளவு பெரிய மதிப்பு மிக்க பதவியில் இருக்கலாம், அவர்கள் முடிவெடுக்க மாட்டார்கள். அவர்கள் கூட இருக்கிறவங்க முடிவெடுப்பாங்க. சில பேர் ராசிநாதன் அஸ்தங்கமாகிவிட்டால் நீங்க என்னதான் உயர் பதவியில் இருந்தாலும் வலிமையற்றவர்களாகத்தான் இருக்க முடியும். ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நீங்க யாருக்கும் அஞ்சாமல் வாழ முடியும், போல்டா இருக்க முடியும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் உச்சம் அது ஒண்ணு போதுமே. சார், இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும். அந்த காலகட்டத்தில் பாரதியார் பாட்டு பாடுறார். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வாங்கிறார். யார் வேணும் சார் இந்தியாவுக்கு? ஒரு ஃபியூச்சரை பத்தின ஒரு சிந்தனை இருக்கணும். நான் சாதிக்கணுங்கிற சிந்தனை அந்த கண்கள்ல தெரியணும். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வாங்க. ஸ்ட்ராங் மைண்ட் உள்ளவங்க என்னோட வாங்கிட்டார். அப்படித்தான் விருச்சிக ராசிக்காரர்கள் இப்பொழுது சாதனை புரிவதற்கு வாழ்க்கையில வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. நல்ல பயணங்கள் அமையும். பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இளைய சகோதரனோடு நல்லுறவு அமையும். ஆனா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட சில ப்ராப்ளம் இருக்கும். சில பேர் இப்ப புதுசா சொத்து வாங்குவீங்க. இஎன்டி டாக்டருக்கு இப்ப நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல காலம் இது. எனதருமை தனுசு ராசி என்பர்களே, ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்டுல திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல வரன் அமையும். அதுல தடை இருக்கு, தாமதம் இருக்கு, ஆனாலும் நல்ல வரன் அமையும். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம். கோபம் நிறைய வரும். அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். ஆனா நாவடக்கம் ரொம்ப தேவை. பேசுற வார்த்தைகள் பிற்காலத்தில் பெரிய பாதிப்பை, பெரிய ஒரு வலியை ஏற்படுத்திடும். அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். 3ஆம் இடத்துல பாக்கியாதிபதி உட்கார்ந்தாரு. தர்ம கர்மாதிபதி வந்து உட்கார்ந்துட்டாங்க 3ஆம் இடத்துல. உங்க கம்யூனிகேஷன் மிகப்பெரிய லாபத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. நல்ல லாபத்தை தரப்போகிறது. ஒரு வேலைக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க, நல்ல வேலை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் அற்புதமா நடக்கும். நல்ல வரன் கூடி வரும். மனசுக்கு மகிழ்ச்சியான வாரங்கள். எனதருமை மகர ராசி என்பர்களே, ராசியில செவ்வாய் உச்சம். லாபாதிபதி செவ்வாய் ராசியில உச்சமாக இருப்பது இந்த வாரம் உங்களுக்கு புதுசா சொத்துக்கள் கொண்டு வந்து கொடுக்க போறது. அதுல ஒரு சாதகமும் இருக்கும், அதுல ஒரு பாதகமும் இருக்கும். சொத்து வாங்குறீங்கிறது நன்மையும் இருக்கும். அதெல்லாம் இந்த விஷயத்துல சகோதரனோடு ஒரு பிரச்சனையும் இருக்கும். சொத்து விஷயத்துல இப்போ இல்ல, இந்த நிலம் வில்லங்க நிலமா இருக்கும், பார்த்து வாங்கணும். புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. 2ஆம் இடம் வலுத்து இருக்கு.
யாருக்கும் வாக்கு கொடுக்கும்போது கவனமா இருங்க. அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 6, 8க்கு அதிபதிகள் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்படிங்கும் போது யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். நானாச்சும் இந்த காரியத்தை செய்தறேன்னு வாக்கு கொடுக்காதீங்க. வாயில புண்ணு அந்த மாதிரி விஷயங்கள் சிலருக்கு வரலாம். ஏதாவது உடல் நோவு வந்து அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் கரெக்டா எடுக்கணும். அதே மாதிரி பேச்சினால் பிரச்சனை சிலருக்கு வரும். ரொம்ப கோபம் வரும் இந்த வாரம். உங்களுக்கு பேச்சினால பிரச்சனை வரும். பேச்சை குறைக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூடி வரும். காசு பணம் நல்ல பெருகும். பிசினஸ் வரவு நன்றாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வார்கள். நிறைய பேர் இப்போ அதுல ஆர்வம் காட்டி வைக்க. வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பலருக்கு இப்ப வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்தின் அதிபதி ராசியில, பஞ்சமாதிபதி ராசியில, தொழில் பிரகாசமா நடக்கும். அதே நேரத்தில் சந்திரன் பாக்கியத்தில் அமர்ந்து இந்த வாரத்தை துவக்குகிறார். ராகு நம்ம ராசியில் இருக்கார். ஃபாரினுக்கு போகணும்னு முடிவெடுப்பீங்க. அது சம்பந்தமான பயண ஏற்பாடுகள் அதெல்லாம் செய்வீங்க. குடும்பத்தில் எப்படியாவது ஒரு நல்ல சுபகாரியத்தை நடத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரும். கண் திருஷ்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். சுக்கிரன் ராகு சேர்க்கை சிலருக்கு கண் பாதிப்பை தரும். அதே நேரத்தில் காதல் விஷயங்கள ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்கும். உங்கள் காதலிக்காக எது வேணா செய்வீங்க, என்ன வேணா தியாகம் பண்றீங்க. எனக்கு உன் காதல் தான் முக்கியம்னு பேசுவீங்க. புதிய ஆடைகள் வாங்குவது, குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை, வியாபாரத்தில் லாபம்னு நல்லா இருக்குங்க வாரம். இந்த வாரம் என்ன பண்ணணும்? பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு போகணும். கோயிலில் உட்காந்து நமச்சிவாய மந்திரத்தை சொல்லணும். சார், கும்பராசிக்காரங்களை 2 விஷயத்துல தான் சார் உலகம் வெல்ல முடியும். மிகப்பெரிய திறமைசாலிகளாக இருக்கக்கூடிய கும்பராசிகள் 2 விஷயங்களில் தோற்று போகிறார்கள். ஒன்று, ஒரு சோம்பேறி குணம் பல கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. எல்லாரையும் எடுக்கக்கூடாது, சில மாறுபாடுகள் இருக்கும் கிரகங்கள் பார்ப்பதனாலே. சில கும்பராசிக்காரர்களுக்கு சோம்பேறித்தனத்தினாலே வாழ்க்கையில் அவர்களால் வெல்ல முடியாது. கோபம் நிறைய வரும். நல்ல பொறுமையா தெரியும், ஆனால் திடீரென்று வரக்கூடிய ஒரு கோபம் இவர்கள் மீதான தவறான கருத்தை எல்லோருக்கும் ஏற்படுத்திவிடும். இந்த 2 விஷயத்தில் ஜெயிச்சிட்டாங்கன்னா கும்பராசிக்காரர்களை அசைத்துக் கொள்ள முடியாது. இந்த வாரம் உங்களுடைய புகழ் பெருகும், தனம் பெருகும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இப்பெல்லாம் திருமண ஆசை வந்தாச்சு, திருமண எண்ணம் வந்தாச்சு. நிறைய பேர் திருமணத்துக்குரிய பருவத்தில் இருந்தும் கல்யாணம் கூடி வரலைங்கிறவங்களுக்கு இப்ப கல்யாணம் கூடி வரும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு செயற்கை முறை கருத்தரித்தல் குழந்தை பாக்கியத்தை பலர் இப்ப நாடுவீங்க. 2ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உச்சம் ஒரு நல்ல குடும்பத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போறார். 2, 9க்கு அதிபதிகள் உச்சம்ங்கிறது பூர்வீக சொத்து கொண்டு வந்து கிடைக்கும். தனலாபம் பெருகும். கல்யாண விஷயம் கைகூடி வரும். காதலில் சிலருக்கு பிரிவு இருக்கலாம். உங்க லைஃப் பார்ட்னருக்கு இப்ப ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. கழிவு உறுப்புகளிலோ மறைமுக உறுப்புகளிலோ சிலருக்கு பிரச்சனை இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் பாத நடையாக சென்று நடந்து சென்று உங்கள் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை தரும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரக்கூடிய காலம். வேலை விஷயத்துல முக்கிய முடிவு எடுப்பீர்கள். பிசினஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணும். இது ஒரு நல்ல வாரம். வாரத்துடைய துவக்க 2 நாள் இருக்கு பாருங்க. 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் தேமேன்னு இருக்கணும். புதிய காரியங்களில் ஈடுபடக்கூடாது. சந்திராஷ்டமம் அமைதியா போயிடணும். அப்புறம் எல்லா காரியமும் செய்யலாம். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.